ஹரி ஓம். தொடர்கின்றேன். ஸ்ரீருத்ரம் அனுவாகம் 11 சாப்டர் 11 வச்சனங்கள் வெர்சஸ் 8 and 9. இதனுடைய ரிஷி தேவாலான்னு ஒரு ரிஷி. அவர் பெரிய ரிஷி. மகாபாரதத்தில் அர்ஜுனன் நிறைய தேவாலாவை பத்தி சொல்லுவார். தேவாலா ஸ்மிருதியே இருக்கு. சந்தஸ் அனுஷ்டுப்பு, காயத்ரி, உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு, பிருஹதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகதி சப்தத்துல அது வருது. தேவன் ருத்ரன் தான். வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம். இப்படியாக இது வருகிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இந்த சந்தஸ்ல சொல்றது ரொம்ப விசேஷம். சோ நான் சொல்றேன். அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபியக தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவத்து, சர்வ மங்களானி பவந்து ததாஸ்து. மந்திரத்தை பார்ப்போம். ये पथां पतिरक्षय ऐलभृधा यव्युदः, ये तीर्थानि प्रचरन्ति श्रीकावन्तो निषङ्गिणः. இது அனுஷ்டுப்ல உங்களுக்கு அது 8 சிலபஸா வரும். அது எப்படி அதுல இதா இருந்தனா போ ஏ பதாம் பதி ரக்ஷய ஐலபிருதா யவ்யுதா. ஏ பதாம் ஏ பதாம் 2, பதி ரக்ஷய 2, ஐல பிருதா 2 6, யவ்யுதஹ 2 8. அதே மாதிரி ஏ தீர்த்தானி 2, ஏ தீர்த்தானி பிரச்சரந்தி ஸ்ருகாவந்தஹ நிஷங்கிணஹ. ஏ தீர்த்தானி 2ஆச்சா, பிரச்சரந்தி பிரச்சரந்தி 2ஆச்சா, பிரச்சரந்தி 4, ஸ்ருகாவந்தஹ 6, ஏ தீர்த்தானி பிரச்சரந்தி ஸ்ரீகாவந்தோ நிஷங்கிணஹ அது 2. அப்படி 8. அப்படிதான் நம்ம ஜோடிக்கணும். அது அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் அர்த்தத்தையும் கொஞ்சம் அந்த பாணினியுடைய அஷ்டாதாயில கொஞ்சம் ஒரு வித்தியாசம் பண்ணிருக்கலாம். இப்ப அர்த்தத்தை பார்ப்போம். ஏ பதாம் பதி ரக்ஷய, ஏ யஹ யவ் ஏ பகுவச்சனம், எத் சப்தம் எவர்களெல்லாம், அதுதான் பகுவச்சனம். பிரதமா விபக்தி பகுவச்சனம். யஹ யவ் ஏ, யம் யவ் யான், ஏன யாப்யாம் யைஹி, யஸ்மை யாப்யாம் ஏப்யஹ, யஸ்மாத் யாப்யாம் ஏப்யஹ, யஸ்ய யயோஹோ ஏஷாம், யஸ்மின் யயோஹோ ஏஷு. இதுதான் இது புருஷலிங்கம். யா ஏயாக, யாம் ஏயாக அது ஸ்ரீலிங்கம். அது அப்படி போயிட்டு இருக்கும். பதாம் இப்ப எவர்களெல்லாம், பதாம் பத்திம்ங்கிறது ரூட் தாத்து. ஆதிதே ஔபகதேசில ஆதிதே டிரைவ்டு தாத்து, நிஷ்பண்ணம் பண்ணினது மெயின் தாத்துல இருந்து. முக்கிய தாத்து அடித்தர பாணினி தாத்துல இருந்து வர்றதெல்லாம் பேரு ஆதி தேசிக தாத்தவஹ. இப்ப பத்தின்க்கு பந்தாகும் இருக்கு. தட் இஸ் நாமினேட்டிவ் கேஸ். பிரதமா விபக்தியில பதாங்கிறது ஷஷ்டி விபக்தி. பதாங்கிறது என்ன, வழி, மார்க்கம். பதா பந்தின்கிறது மார்க்கம். இந்த பத்தாம் மார்க்கங்கள் உடைய, ஷஷ்டி விபக்தி உடைய, பகுவச்சனம் பன்மை. அப்ப பார்க்கலாம். அந்த மார்க்கங்கள் உடைய, வழிகள் உடைய, மார்க்கத்தின் உடைய அப்படின்னு வரும். மார்க்கங்கள் உடைய பகுவச்சனம். ஏ பதாம் பதி, தர்ம அவன் தான் பதி, ஓனர், எஜமானர், புருஷன், கணவன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். பதி ரக்ஷய, அவன் தான் ரக்ஷணம் பண்ணப்பட்டான். பதி ரக்ஷய அது சாதாரண தமிழ் வார்த்தை தான். பகவானே ரக்ஷி அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ரக்ஷய அவன் ரக்ஷணம் பண்ணப்பட்டவனாக, ரக்ஷய இருக்கப்பட்டவன, ரக்ஷய ஐல பிருதாக. ஐலங்கிறது செழிப்பு, நிறைய, அளவற்றது மாதிரி கொட்டுன்னு கொட்டும். ஒரு பால் ஐலன்னு தான் இப்படி கொட்டுறது. சாப்பாடு எதுவும் ஒரு செழிப்பாக உணவு வகைகள் ஐலன்னு சொல்லுவா. ஐல பிருதாங்கிறது அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரே வார்த்தையா தான் எடுக்கணும் முடியும் இங்க இந்த வேதத்துல. ஏன்னா அது பகவானுக்கு அப்படியே அர்ப்பணம் பண்றது. நிறைய பால் அபிஷேகம், மோர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பழ அபிஷேகம்னு சொல்ற மாதிரி தான், தேன் அபிஷேகம் சொல்ற மாதிரி தான். ஐல பிருதா அதை எடுத்துக்கொண்டு போகப்பட்டவர்கள். யவ்யுதஹ, யுதஹங்கிறது சாதாரணமா போர் வீரன் சொல்லுவாங்க. யவ்யுதஹ எவிகர எவி, அதுவும் நிறைய ஆட்கள், நிறைய போர் வீரர்கள் மாதிரி செல்லப்பட்டவர்கள். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பால், பழம், ஐலபிரதாக அவங்க உடுத்தி கொண்டு மேல எடுத்துக்கொண்டு அப்படி போக செல்லக்கூடிய இதுல அந்த பாதைகள் இல்ல, பாதைகளுடைய
ரட்சணம் பண்ணப்பட்டவர் யாரு? பகவான் தான், சிவன் தான். ரக்ஷை யாரு? சிவன் தான். யாரெல்லாம் எவர்களெல்லாம் அங்க போகின்றார்களோ எல்லாம் ரட்சணம் பண்றார் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் தேவால ரிஷி இவர்கள் எல்லாம் குடிக்கிறார். ஏன்னா ஹிமயமலத்தில் இதெல்லாம் வரணும். அப்புறம் சொல்றேன். ஏ தீர்த்தானி பிரச்சரந்தி ஸ்ருகாவந்தோ நிஷங்கிண. ஸ்ருகாவந்த இது ஏ தீர்த்தானி. ஏ தீர்த்தானி ரெண்டாச்சு. ஏ தீர்த்தானி பிரச்சரந்தி பிரச்சரந்தி அது 2 2 4. ஸ்ருகா வந்தக 2 2 6. நிஷங்கிண நிஷங்கிண அது 6 8. அந்த 8 8 தான் வரும் அனுஷ்டுப்ல. காயத்ரி வந்து 8 8 8 24 வரும். அந்த ஒரு வரியிலையும் 8 8 வரும். அப்பதான் அந்த சந்தஸ் ஸ்ருதிக்கு அது ஏற்றவாறு இருக்கும். ஏ தீர்த்தானி எவர்களெல்லாம். தீர்த்தானின்னா என்ன? தீர்த்தங்கள் பல தீர்த்தங்கள்னா என்ன? பல புண்ணிய நதிகள் தான். கங்கா யமுனா சரஸ்வதினு சொல்ற மாதிரி தான். சரஸ்வதியெல்லாம் அந்த காலத்தில் ஓடிட்டு இருக்கு. நாசாவே வெளியில போய் அதை இது எடுக்கிறான், வரைபடங்களெல்லாம் எடுத்து அதுல இருந்திருக்குன்னு ஒரு யூகத்துல வராங்க அவங்களே. அப்போ ஹிமயமலயத்தில் நிறைய நதிகள், ஹன்சுருவர்னு இருக்கு, நிறைய. மானசரோவருங்கிறது பெரிய உங்களுக்கு கரையோரம். இந்த இதுக்கெல்லாம் லேக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு மானசரோவர் இருக்கு, ஹன்சுருவர் இருக்கு, பல விதமான நதிகள்லாம் இருக்கு. சிலது நதிகள், சிலது வந்து ஏரிக்கரைகள்லாம் சொல்றாங்க. ஏரிக்கரை லேக். சிலது உப்பா இருக்கும், சிலது வந்து சுத்தமா குடிக்கிற தண்ணியா இருக்கும். உப்பா இருக்கிறது என்ன எதுனால? மலைகள்லேருந்து வர அந்த ரசாயன பொருட்கள்லாம் மழை அடிக்கிற காலத்துல எல்லாம் இந்த ஏரிக்கரையில, இந்த ஏரிகளில் கலக்குவதனால் உப்பு வரும். அதுதான் அதனுடைய சாஸ்திரம், விஞ்ஞான சாஸ்திரம். அதுதான் கடல் உப்பா இருக்கு. ஏ தீர்த்தானி எவர்களெல்லாம் இந்த தீர்த்தானி இந்த புண்ணிய நதிகள். ஏ தீர்த்தானி பிரச்சரந்தி. உபசர்க்கம் 22 உபசரத்துல பிரகாசம், பிராக்ஞா, பிரபாவம். ஒரு அழுத்தம் கொடுக்கிறது இந்த பிராங்கிறது. சரதினா என்ன? இப்போ மாடு தேனுகு சரத்தினா மாடு சாப்பிடுறது, எதை புல்ல சாப்பிடுறது. அப்போ அதுக்கும் சரதி சொல்லலாம். இந்த பாத சரணயோகம் 2 கால்கள், அதுக்கும் சரத்தி. ஏன்னா சாதாரணமாக போகக்கூடியது சரத்தி கச்சத்தி எல்லாம் ஒரு மாதிரி. அதுக்கு 2த்துக்கும் அது யூஸ் பண்ணுவாங்க, 2 பிரயோகம் பண்ணுவாங்க. அப்போ ஏ தீர்த்தானி பிரச்சரந்தி, தீர்த்தங்களுக்கு எல்லாம் போகப்பட்டவர்கள் எவர்களெல்லாம் போறாளோ, தீர்த்த நதிகளுக்கு அவர்களே ரட்சிக்கிறார் பகவான். பதாம் பதிரக்ஷய. ஏ தீர்த்தானி பிரச்சரந்தி ஸ்ருகாவந்த. ஸ்ருகாங்கிறது பரமேஸ்வரனுடைய கணங்கள், ருத்ர கணங்கள், சில கிங்கரர்கள், ராட்சசர்கள்லாம். ஸ்ருகாங்கிறது சரியா ஒரு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஸ்ருகாங்கிறது நான் எடுத்துக்கூடியது கூர்மையான ஆயுதங்கள். ஸ்ருகா பிளஸ் வத்து, ஸ்ருகாவத்து ஆயுதங்கு உடைமைன்னு சொல்ற மாதிரி. ஸ்ருகாவந்தக பகுவச்சனத்துல இந்த ஆயுதங்கள் உடைமை உள்ளவர்கள்னு அர்த்தம் வரும். ஸ்ருகா வந்தக பவான் பவந்தோ பவந்த வந்தக அப்படின்னு வந்தா இது உடைமைகளே உடையவர்கள். எந்த உடைமைகள்? ஆயுத உடைமை. இந்த ஈட்டி, ஸ்பியர், அது மாதிரி பல ஆயுதங்கள் இருக்கும். ஸ்ருகாலகன்னு இருக்கும். ஸ்ருகாலகங்கிறது அது வந்து ஓனாய், ஜாக்காட். பல அர்த்தங்கள் வரும் சம்ஸ்கிருதத்தில். அது அந்த இடம், பொருள், ஆவின்னு சொல்ற மாதிரி தான். ஸ்ருகாவந்தக நிஷங்கிணக. அந்த நிஷங்கிணிய வர்த்தனா தான் நான் ஸ்ருகாவை இந்த ஆயுதமா எடுத்துக்கிறேன். நிஷங்கின ஆயுதம் வச்சுக்கக்கூடிய அந்த கூடைகள், அம்புகள்லாம் வைக்கிறாங்க. அப்போ அந்த குய்வர் ஆங்கிலத்துல அந்த ஆயுத கூடைகள், அந்த மாதிரி அதையும் தூக்கிக்கிட்டு போறப்பட்டவங்க. பிரசாதங்கள் ஐலபிருதாக எவ்யுதக. இந்த யாரு? இந்த போர் வீரர்கள். யுத்தம் யுத்தங்கிறது போர் வீரன் அர்த்தம், சோல்ஜர். எவி யுத்தக நிறைய எடுத்துக்கொண்டு என்னாலும் ஐலபிருதாக. இதெல்லாம் ஐலபிருதா. இது ஐலபிருதான்னு ஒரு வார்த்தையை எடுத்துட்டா இந்த நிறைய எடுக்கிறது எதுக்காகனா தர்ப்பணத்திற்காக, சாட்டிஸ்பாக்சன், சுவாமிக்கு அர்ப்பணிப்பதற்காக, அர்ப்பணம் செய்யணும். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய இந்த வீரர்கள், இந்த மக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். எவ்யுதக எங்க? தீர்த்தானிகே. எங்கெல்லாம் நதிக்கரைகள் இருக்கோ, புண்ணிய நதிகள், கங்கா யமுனா சரஸ்வதி எல்லாம் அந்த காலத்துல. பிரச்சரந்தி நடந்து போகப்பட்டவர்கள். சரதி சரந்தி நடந்து போகப்பட்டவர்கள். ஒன் ஹூ இஸ் மூவிங் அண்ட் கோயிங் ஆன். பிரச்சரந்தி. ஏ தீர்த்தானி பிரச்சரந்தி ஸ்ருகாவந்த. எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். இது மட்டும் இல்ல, ஐலபிருதா மட்டும் இல்ல, தர்ப்பணத்திற்காக ஆயுதங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு கும்பல் கும்பலா போறாங்க. யாரெல்லாம்? கிங்கரர்கள், ருத்ரகணர்கள், ரிஷிகள், முனிவர்கள் தர்ப்பணம் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு இதா எல்லாரும் நதிக்கரையில் பகவானுக்கு. அதோடைய பதி ரக்ஷை யாரு? பதி யாரு? பகவான் தான் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கார். இதுதான் அர்த்தம். இது வந்து காஸ்மோலாஜிக்கல், பிரபஞ்சம்.
இயற்பியல் பிசிக்ஸ்ல பௌத்த சாஸ்திரத்தில் எப்படி வரும்னா சாதாரண அடிப்படை அர்த்தத்தை ரிஷி தேவால தென்படுத்துறார், நமக்கெல்லாம் தெரியப்படுத்துறார், விரிவுபடுத்துறார். ஆனா நீங்க இந்த பிரபஞ்சம் நீங்க நம்ம உலகத்தை விட்டு நீங்க நோக்கி பார்த்தீர்களே ஆனால் நிறைய கூர்மையான கற்கள் இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு, சிற்காவந்தக இருக்கு, நிஷங்கினக இருக்கு. அதை தூக்கி கொண்டு கூடுகிற சில இடத்துல கூர்மையான கற்கள் இன்னொரு கற்கள் மேல உட்கார்ந்துட்டு இருக்கும். சில ஆட்டங்கள்னால அந்த கற்கள் பறக்க ஆரம்பிச்சிடும். சில கிராவிட்டி காந்த சக்தி பக்கத்துல ஏதாவது ஒரு பெரிய கற்கள் வந்து அதுவும் போகிட்டு இருக்கு, இதுல இருந்து அதை இழுத்துக்கும், அது அப்புறம் அதை தவறி விட விடும், அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும், சொர் சொர்னு அம்பு போற மாதிரி போகும். இது விஞ்ஞான சாஸ்திரம், பௌத்த சாஸ்திரம். மண்டலங்கள் ஒன்றோடு ஒன்று இடிக்கிறது, எல்லாத்துக்கும் பாதைன்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு எயின்ஸ்டீன் என்ன சொல்றாரு, நீ வெளியில பார்த்தேன்னா இப்ப கடவுளுடைய கிருபையினால உலகமே ஆர்டர்லியா இருக்குங்கிற, சமாதானமாக ஒரு வழிமுறையாக சமாதானமாக நேர் வழியாக அமைதியாக இருக்கின்றது என்கிறார். இதுக்கு காரணம் அந்த ஐல பிரதா எவ்யுதக அந்த பதி ரக்ஷய பகவான் தான். இல்லாட்டா ஒன்றோடு ஒன்றாட இடிச்சுன்னு போகலாம். இதை பார்த்திருக்காங்க நம்முடைய ரிஷிகள் ஞான திருஷ்டியில. சிற்காவந்தக நிஷங்கினங்க இதெல்லாம் பிரபஞ்சத்தில் இந்த அகண்ட இந்த விரிவான இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆயுதங்கள் பயங்கரமா இருக்கும். நமக்கு இப்ப தெரியாது, ஆனா எல்லாத்துக்கும் பதிரட்சை அவர் தான் பண்றார். இப்ப எப்படி இதை வந்து தரப்படத்துக்காக எடுத்துன்னு போறாருன்னா அந்தந்த உலகத்துல அந்தந்த இடத்துல அந்தந்த பால் இருக்கு, தயிர் இருக்கு, மோர் இருக்கு. எல்லா உலகவாசிகள் ஜீவராசிகள்லாம் ஒண்ணும் பகவானுக்கு சேவிக்கிறதுக்காக, அவரை பிரார்த்தனை செய்வதற்காக, வணங்குவதற்காக எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் மட்டும் இல்ல, ஆயுதங்களும் செல்கின்றது. எல்லாம் அவரை நோக்கிதான், அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் உணவு வகைகள் பல கிரகங்கள் இருக்கும் உலகத்துல, இந்த உலகத்தை விட்டுருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கோடான கோடி நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரமும் ஒரு மண்டலங்கள், ஒரு மண்டலத்துல ஒரு பல 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 கிரகங்கள் இருக்கலாம், சுத்தின்னு இருக்கலாம். பல வகையான உணவுகள். நான் தான் சொன்னேன், நம்ம உலகத்துடைய இருத்தல் தான் குரு உலகத்திற்கு உணவா இருக்கலாம். அது நிஷங்கீனமாக இருக்கலாம், கூடையா இருக்கலாம், பாத்திரமா இருக்கலாம். உணவுக்கு நிஷங்கீனக ஆயுதங்கிறதுக்கு, ஆயுதத்துக்கும் அது இது பக்கத்துல கிரகங்கள். அது நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கால் அடிச்சுது நம்ம உலகத்தை, இப்படி சுத்திந்து இப்படி சுத்த ஆரம்பிச்சது. அதுல 3ல் ஒரு பாதி வெடிச்சு சிதறி அதுதான் இப்ப சந்திரனா இருக்கு. இதெல்லாம் நடந்து பல கோடி வருஷங்கள் ஆச்சு. 400 கோடி லைட் இயர்ஸுக்கு முன்னாடி, 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, 4 பில்லியன் 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். இப்பொழுது அது அமைதியாக இருக்கு, எல்லாருக்கும் நமக்கு அமைதியா இருக்கு. அதை பத்தி அந்த பாதையை ரட்சணம் பண்ணினவர். உயிரினங்கள் ஜீவராசிகள் வருவதற்கு முன்னால், உயிரினங்கள் வருவதற்கு முன்னால் எல்லாத்தையும் அவர் சமாதானப்படுத்தினார்ங்கிறார் ரிஷி தேவால. இந்த இதெல்லாம் மூலமா அதான் பதி ரக்ஷை அவர் தான். இத்துடன் இந்த வசனத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த சொற்பொழிவை மீண்டும் 8:10 ஆரம்பிக்கின்றேன். இந்த அனுவாகம் 11 இதான் கடைசி அனுவாகம் ஸ்ரீருத்ரத்தில். அதுக்கு பிறகு நாம் சமகம் செல்வோம். தயவுசெய்து என்னுடைய சேனலை நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த ஸ்ரீருத்ரம் வந்து கொண்டிருக்கும் சமகம் பிறகு. அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.